வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹீரோனோட அக்காக்காரி வந்து மிரட்டிட்டு போயிருப்பான். தைரியம் இருந்தால் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ போய் சொல்லு, உன்னோட பாஸ்ட்டை பற்றி போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம அக்காக்காரி காரில் வந்துட்டு இருக்கா. வரப்போ அவன் ஹஸ்பண்ட் பேசினது, அவங்களோட லவ்வர், அதாவது தங்கச்சிக்காரியோட புருஷன், நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், நம்ம ஹீரோ பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக சொல்லியிருப்பான், உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா உன்னோட பாஸ்ட்டை பற்றி புருஷன் கிட்ட போய் சொல்லு, சொல்கிறது தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான். அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பா காரில். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஆனால் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவளுக்கு டவுட் வருது. உடனே பதட்டம் ஆகிட்டு அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னை உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, எதனால இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான். அதுக்கு அவளும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, வீட்டிலேருந்து யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா வீடு பூட்டி இருக்கும். உடனே அவங்க அம்மா ஃபோன் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா எடுத்த உடனே எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவங்களும் ஏமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவளும் எங்கே இருக்க நீ, அதை மட்டும் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவங்களும் நான் எங்கேம்மா இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவளும் என்கிட்ட போய் சொல்கிறீங்களா, நான் கேட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், கேட்டு பூட்டி இருக்கு, உண்மையை சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க அம்மாவும் இல்லைம்மா உங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. உடனே அவளும் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரியை காட்டுறாங்க. அவங்க அக்காக்காரியும் இதெல்லாத்தையும் புருஷன்கிட்ட சொல்லலைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்னோட பாஸ்ட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. உடனே இவன் பதட்டமாக இருந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவளும் போய் தண்ணி எடுத்து வந்து கொடுப்பா. கொடுத்துட்டு இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இது சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்குது, அதனால நான் சொல்லிடுறேன், சொல்லாமல் இருந்ததை விட சொல்லிடுறதே பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பா. உங்களோட காதலுக்கு உங்களோட அன்புக்குலாம் நான் தகுதி இல்லாதவ, ஏன்னா அந்த மாதிரி தான் என்னோட பாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவனும் ஒரே பதட்டமாக என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்டுட்ருப்பான். அவளும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி என்னோட பழைய காதலன் வந்துட்டு ஹம்சா தான் அப்படின்றத போட்டு உடச்சிடுவா. நம்ம அக்காக்கையோட புருஷனுக்கு செம்ம சாக்கு, என்னது அவனா அப்படின்ற மாதிரி தான் திரும்பி லுக் விடுவான். அப்புறம் அவளும் ஒத்துக்குவான், ஆமாம் என்னோட பாஸ்ட்டு ஹம்சா தான் அப்படின்றத சொல்லிடுவா. இந்த பக்கம் அக்காக்காரியும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே அவனும் ஆமாம் நீ பண்ணது தப்பு தான், நீ பெரிய பாவம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, உன்னோட இந்த விஷயத்துல நீ என்னையும் இழுத்து விட்டுருக்க, என்னையும் ஒரு செயின் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவான். நீ உங்க அப்பா அம்மாவுக்கு, உன் தங்கச்சிக்கு, எனக்கு எல்லாருக்குமே ஒரு குற்றவாளியாக தான் நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் இந்த பக்கம் அழுதுகிட்டே பாவமாக பேசிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லை, உன்னோட தங்கச்சி உன்னோட அப்பா அம்மா முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிறுத்தியிருக்க நீ சொல்லிக்கிட்டே இருக்கப்பவே அழுதுருவான். உடனே நம்ம ஹீரோயின் அக்காக்காரியும் பதட்டமாக எழுந்துச்சு நிற்பா. என்னது அழுகுறானா அப்படின்ற மாதிரி தான் எழுந்திரிச்சு நிற்பா. அமைதியாக இருந்துரு, இதுக்கு மேலே நீ எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காத, இதை நீ எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவா. எங்கள் சொந்தக்காரங்க போய் சொன்னாவே என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, ஆனால் நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் உண்மையை பார்த்துட்டு வந்திருக்கேன், யாராலையும் என்னால் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ரொம்ப கோவமா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு உட்கார வைப்பான். இந்த பக்கம் அக்காக்காரி காட்டுறாங்க. அவள் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் அக்காக்காரி புருஷனையும் காட்டுறாங்க. அவன் பேசினது, இது வரலாம் அவன் என்னென்ன பண்ணது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்ப்பான். பொண்டாட்டிக்காரிக்கிட்ட அவன் பேசினதுலேருந்து அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட என்ன பேசினான் அப்படின்ற வரையிலும் யோசிச்சு பார்ப்பான். லாஸ்ட்டாக நான் ஹம்சாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்காரி சொன்ன வரையும் யோசிச்சு பார்த்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்கம்மா, நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவளுங்களும் நாங்கள் இந்த வீட்டு விட்டு போனோம் அப்படின்னா இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் எங்கிட்ட மறைக்கக்கூடாது, உங்கள் உடம்புக்கு எதுவாக இருந்தால் அதை நீங்கள் கிட்ட ஓப்பனாக சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சத்தியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா ஹீரோயினியும். இந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்லுவான், இங்கே பாரு உன்னோட அக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லுங்க, எங்கள் அம்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்டே போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்றுட்டு, நான் அப்போவே சொன்னேன் பொண்ணுங்கிட்ட சொல்லிடலான்னு, நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ என்னால் ரூமியோட முகத்திலே முழிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரோட புருஷன் தான் ஆஸ் யூஷுவல் அதே தான் நின்று யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அவங்க அப்பா வருவார். என்னப்பா இந்த டைமில் இங்கே நின்றுட்டுருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனும் ஏன் நீ என்னோட மருமக கூட ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அவரும் அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னோட பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவரும் இங்கே பாருப்பா, நீ மருமகள் கூட சண்டை போட்ட அப்படின்னா நான் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நார்மலாக பேசி கூட்டிகிட்டு போயிடுவார் உள்ள. அக்காக்காரி தனியாக உட்காந்து அழுதுட்டுருப்பா. இந்த பக்கம் இவனும் உள்ளே போயிட்டு அவனோட தலகாயம் எடுத்துட்டு வந்து தனியாக படுத்து தூங்கிடுவான். இவன் நைட் பூரா அழுதுகிட்டே தான் இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் மாதிரி உடஞ்சி போனமா நின்றுட்டுருப்பா. அதை ஹீரோ பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த மாதிரி டைமில் நீ தான் தைரியமாக இருக்கணும், உன்னோட அக்காவுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் நீ தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம எல்லோரும் கூட இருக்கோம்ல, அதனால் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு
இருப்பான். அவளும் கட்டி பிடிச்சி அழுதுட்ருப்பா. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அக்கா புருஷனும் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ அவளும் நீங்கள் என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க, சரி ஓகே, ஆனால் நமக்குள்ளே இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு அவனும் பேச போகிறப்போ ஒரு ஃபோன் வந்துடும். பார்த்தா அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து தான் ஃபோன் வந்திருக்கும். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தங்கச்சி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா. அதை கேட்ட உடனே அக்காவும் அவன் புருஷனும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பா. எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு சரியாயிடும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. அதுக்கு அந்த டாக்டரும் இல்லைம்மா உங்கள் அப்பா நார்மல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கும் ஆப்ரேஷன் பண்ண எங்கள் அப்பா சரியாயிட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பா. இங்கே பாருமா எங்களோட வேலை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், அதை செய்ய விடுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுவார். இந்த பக்கம் ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துவான். இங்கே பாரு அவங்களாம் டாக்டர், அவங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க, நீ நார்மலாக விடு, நம்ம தான் இருக்கோம்ல பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறான். இந்த பக்கம் நம்ம அக்காக்காரி ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பா. வந்துட்டு கவுண்டர் கிட்ட தான் நின்றுட்டுருப்பா. அதை நம்ம ஹீரோ பார்த்துருவான். ஹீரோ பார்த்துட்டு பக்கத்தில் போய் ஹம்னா மாமாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறப்பவே அந்த அக்காக்கார புருஷன் வந்துடுவான். வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டு அவன் பாட்டுக்கு போன உடனே இவளும் பின்னாடியே ஓடிடுவா. ஹீரோவுக்கு என்னமோ தோணுது, என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பக்கம் போன உடனே அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சி அழுதுக்குறாங்க. அக்காக்காரியும் அப்பா பக்கத்துக்காக உள்ளே போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் சமாதானப்படுத்தி உட்கார வைப்பான். பக்கம் நம்ம அக்காக்காரி அப்பா போய் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்ருப்பா. நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று தான் ரூமிக்கிட்ட பேசினேன், அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, அவள் பார்த்துக்குவா, ஒருத்தியாக நின்று அவங்க குடும்பத்தை சமாளிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் இல்லைம்மா நான் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம், நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, அதனால நாளைக்கு போகலாம், போய் அவங்க அப்பாவையும் அப்படியே ரூமையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் சரி ஓகே அப்படிம்பாங்க. இந்த பக்கம் அக்காக்காரியோட புருஷனும் நம்ம ஹீரோவும் டாக்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அக்காக்காரியோட புருஷனும் கேட்பான், இது சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரும் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு முன்னேற்றம் கூட தெரியல, அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அவர் கொஞ்சமாவது அசைஞ்சார் அப்படின்னா தான் எங்களால் சர்ஜரிக்கே போக முடியும், அசையாமல் சர்ஜரிக்கெலாம் எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் கடவுள் விட்ட வழி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம அக்கா புருஷனும் சரி ஓகே உங்களால் ஏதாவது முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி ஹீரோட தங்கச்சிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. எப்படிப்பா அக்காவும் தங்கச்சி ஒரே ஹனிமூனுக்கு போகிறாங்க, கேட்கவே கேவலமாக இருக்குல்ல, உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவளும் எனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொல்லிடுவா. அதுக்கு இவளும் சரி ஓகே, ஆமாம் ஹம்னாலாம் எங்கே படித்தா, அவள் யார் அப்படின்ற மாதிரி அவள் நீ எங்கெல்லாம் பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. ஆமாம் இது தெரிஞ்சு நீ என்ன புக்கை எழுத போகிற, உன் புக்குக்கு என்ன பேர் வைக்க போகிற. நம்ம ஹீரோட தங்கச்சி ரொம்ப கோவமாக அந்த வில்லிக்காரிட்ட பேசிகிட்டு இருப்பா. நான் புக்குக்கு எந்த பேரும் வைக்க போகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமே வில்லிக்காரியும் ஆமாம் நீ அவங்க அக்காக்காரி எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லலாம் கேட்டுருப்பா. அது தங்கச்சிக்காரியும் மூஞ்சி அடிச்ச மாதிரி உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இது எதுக்கு நீ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவா. இந்த பக்கம் ஹீரோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு எதாவது வேணும்னா சொல்லுப்பா, நான் ஹாஸ்பிட்டல் வரப்போ வாங்கிட்டு வரேன், ரூமிக்கும் எதாவது வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவனும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரூமிக்கிட்ட போய் சொன்னது, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினிக்கிட்ட நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம அக்கா புருஷனும் முறைச்சி பார்ப்பான், என்னடா என் பொண்டாடி கிட்ட பேசுறதுக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினிக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு நீ நேற்றுலேருந்து எதுவும் சாப்பிடல, இப்படி இருந்த அப்படின்னா உடம்பு தான் கெட்டு போயிடும், உன் உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா உன் ஃபேமிலியும் அப்பாவையும் நீ எப்படி கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருப்பான். இங்கே பாரு நீ என்னை டார்ச்சர் பண்ணாத, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, நான் எங்கள் அப்பா இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கு இவனு இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருப்பான். சிரிச்சிட்டு ஆனால் ஹீரோவை பார்த்தா அவனுக்கு அருவருப்பாக இருக்குது, முறைச்சிட்டே வெளியே வந்து நிற்கிறான். இந்த பக்கம் அக்காக்காரியும் ஓடி வந்து உங்களுக்கு இங்கே இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவனும் ரூமி என்ன அண்ணாவை நினச்சிட்டு இருக்கா, உள்ள பெட்டில் இருக்காரு அவரு என்ன பையனாக நினச்சிட்டு இருக்காரு, நான் அப்படி விட்டுட்டு போக மாட்டேன், அப்படி விட்டு போனேன் அப்படின்னா நான் செல்ஃபிஷ்ன்னு தான் அர்த்தம், இல்லை உனக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் உன் கூட தான் போவேன், ஒன்று நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம், இல்லை இருக்கணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு இவளும் கிளம்பிடுவா. அவர் கூடயே காரில் போகிறப்ப எங்கள் அம்மா வீட்டில் என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அக்காக்காரி சொல்லிட்டு இருப்பா. அவனும் சொல்லிடுவான் சரி ஓகே இங்கே இரு, ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், அம்மா சொன்னாங்க தங்கச்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டுருவான். இந்த பக்கம் அக்காக்காரியும் அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு 2 பேரும் மேலே போயிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம அக்காக்காரியோட புருஷனை காட்டுவாங்க. அவன் வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா எங்கப்பா ஹம்னா வரலையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை நான் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி ஓகே நாளைக்கு நானும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்கள் மாமனாரை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அவர். இவனும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான்.
நம்ம அக்காக்கோட புருஷனும் ஆஸ் யூஷுவல் என்ன அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு தான் நின்றுருப்பான். நம்ம ஹீரோயினி தான் வரா, வந்து பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அவளை எழுப்பி இங்கே பாரு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. நீ போயிட்டு அப்படியே வரப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அது ஹீரோவும் இல்லை இந்த மாதிரி நிலமையில நான் அப்படியே விட்டு போவேன், பரவாயில்ல நீ போ, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு கொஞ்ச நேரத்தில் என்னோட அம்மாவும் அக்காவும் வந்துருவாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன், நான் தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் சரி நான் ஒரு கண்டிஷனு, இங்கே என்னன்னாலும் நீ ஃபஸ்ட்டு எனக்கு தான் கூப்பிடணும், உனக்கு என்ன தேவைன்னாலும் என்ன தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அது ஹீரோயினியும் உன்னை கூப்பிடாம நான் வேறு யாரை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே அவர் மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கும் போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோ கிட்ட அவங்க அம்மா தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் இங்கே பார்ப்பா, எனக்கு புரியுது இந்த மாதிரி நிலைமையில ரூமியை நம்ம தனியாக விடக்கூடாது, ஆனால் ரூமிக்கும் அவள் புரியல, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதே, நீ தான் உங்களுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லைம்மா அவள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கா, அதுவும் அவங்க அப்பாக்காக அவங்க அம்மாக்கிட்டே அவள் சண்டை போடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அம்மாவும் அப்படிதான்ப்பா, அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பசங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அப்பா அம்மா சோகமாக இருந்தாங்க பசங்களும் சோகமாக தான்ப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. டாக்டர் அவசர அவசரமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கு ஒன்றும் புரியலை. பார்க்குறவர்களும் பார்த்துட்டு ஹீரோயினியே உள்ளே போயிடுறா. உள்ளே போனோடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பக்கத்தில் போயிட்டு அவங்க அப்பாவோட கண்ணெல்லாம் மூடி அந்த பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அக்காக்காரிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுறப்ப தான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருப்பாங்க. இருமா ரூமி தான் கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் ஏதாவது வேணும்னா சொல்லு நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவள் எடுத்தவொடனே அவங்க அக்கா கிட்ட சொல்கிறா, இங்கே பாரு நம்ம அப்பா தான் ஜெயிச்சிட்டாரு, சொன்ன மாதிரியே அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அவளால் இதை தாங்கவே முடியல, அக்காக்காரையும் தாங்க முடியல, அவங்க அம்மாவாலையும் தாங்க முடியல. 2 பேரும் உட்காந்து அழுகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.